வணக்கம் தலைமைகளே. சென்ற வாரம் இங்கே நடந்த 2 நிகழ்வுகள் மிகப்பெரிய ஒரு ஆதங்கத்தை, அதை தாண்டி மிகப்பெரிய ஆத்திரத்தை எனக்கு வரவழைத்தது. நீங்களுமே நிச்சயமா தெரிஞ்சிருப்பீங்க, கொஞ்சம் ஆழமா தெரிஞ்சுக்கலாம். அதாவது தகப்பனின் இறுதி முகத்தை காண செல்லாத மகள்கள், மகனின் இறுதி முகத்தை காண செல்லாத தகப்பன். இந்த செய்தி தான். இவ்வளோ பெரிய சமுதாயத்தில் 140 கோடி மக்கள் வாழும் இந்தியாவில் இதை போன்ற சொற்ப காரியங்கள் அனைத்து மக்களையும் பிரதிபலிக்காது. இவர்கள் செய்த காரியத்தால் அந்த மக்கள் முழுவதும் என்று எண்ணக்கூடாது எப்போவுமே செய்திகளை படிக்கும்போது. ஆனால் ஒருவருக்கும் இப்படி நடக்கக்கூடாது என்ற ஆதங்கத்திலையும் ஆத்திரத்திலையும் இதை நான் பேசுகிறேன். முதல் காரியம் நடந்தது, ஹரியானா நடந்தது. பாதிக்கப்பட்ட நபரின் பெயர் சிவ் சரண் ரத்தன் குப்தா, 74 வயது முதியவர். துணி வியாபாரம் செய்து கோலோச்சியவர், மிகப்பெரிய அளவில் வியாபாரம் செய்தவர். அந்த வருமானத்தில் 3 மகள்களை மிகப்பெரிய அளவில் படிக்க வைத்து மிகப்பெரிய ஆளாக வளர்த்தியவர். 2 மகள்கள் ஆசிரியையாக பணிபுரிகிறாங்க. இன்னும் ஒரு மகள் மிகப்பெரிய பணியில் இருக்காங்க. தன்னுடைய சம்பாதிக்கும் காலத்தில் அவர் சம்பாதித்த அனைத்துமே, இவர் அரசு வேலையால் அல்ல, தனியார், அதாவது தனி பிஸ்னஸ்மேன், அனைத்து செல்வங்களையுமே மகள்களுக்கு, அதை தாண்டி அவர்களின் பிள்ளைகளுக்கு, மகளின் பிள்ளைகளுக்கு செலவு செய்து தனக்கென்று ஒன்றும் சேர்த்தாத நபர் என்று சொல்லப்படுது இந்த 74 வயது முதியவர். கடைசி காலத்தில் அவரையும் அவருடைய மனைவியின் பெயர் மீனா, அவங்க இருவரையுமே, இந்த 3 மகள்களும் இருந்து கொண்டுமே ஹரியானாவில் உள்ள சோனிபட் என்ற இடத்துல வயது முதிர்ந்தவர்களுக்கான ஆசிரமம் அல்லது தங்கும் விடுதின்னு சொல்லலாம், அங்கே கொண்டு போய் சேர்த்திட்டாங்க. இந்த முதியவர் இருந்தது முதல்ல வியாபாரம் செய்தது மகாராஷ்டிரா, அதெல்லாம் முடிச்சுக்கிட்டு இங்கே ஹரியானாவில் சோனிபட்டில் ஆசிரமத்தில் சேர்ந்துட்டாங்க, தங்கும் விடுதியில். சில வருஷத்துக்கு முன்னால் அவருடைய மனைவி மரணம் அடைந்தாங்க, மீனா என்பவர்கள். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 3 வருஷம் இந்த முதியவர் தனியாகவே அந்த ஆசிரமத்தில் இருந்திருக்காரு. இவரை அவருடைய மகள்கள் பேசுவது எந்தவித வழக்கமே இல்லை. இவர் தான் அவ்வப்போது அந்த செல்ஃபோனில் தொடர்பு கொண்டு மகள்களோடு பேசுவது ஒன்று தான் அவருக்கான ஆறுதலாக இருந்திருக்கு. அப்படி பேசிகிட்டு இருந்திருக்காரு. கடந்த 20 நாளைக்கு முன்னால் மிக கடுமையாக நோய்வாய்ப்பட்டிருக்காரு. கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க மகள்களிடம், ரொம்ப உடம்புக்கு முடியாமல் போயிருக்கு, வந்து பாருங்கன்னு. யாருமே வந்து பார்க்கல. அதுக்கப்புறம் அங்கிருந்து ஃபோன் அடித்தது அவங்க எடுக்கலை. அவங்க அப்பா கூப்பிட்டதும் சரி, மற்றும் அந்த நிர்வாகம் கூப்பிட்டதுக்கும் சரி, அந்த ஃபோனை எடுக்கவில்லை. அதாவது உடல் நிலை சரியில்லாத தகப்பனை ஒருவேளை அனுப்பிட்டாங்கன்னா வீட்டுக்கு நமக்கு அந்த பாரம் வந்துருமேன்னு சொல்லிட்டு அந்த கடைசியான 20 நாளை அவரை தவிக்க விட்டுருக்காங்க. ஏற்கனவே தவிக்க விட்டவர் தான். கடைசி 20 நாள் அவருக்கு மிக வலி மிகுந்ததாக இருந்திருக்கு. அதுலேயுமே மரணம் அடைவதற்கு 3 நாட்களுக்கு முன்பாக ரொம்பவே சிரமப்பட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வேறு வகையில் அந்த மகளை தொடர்பு கொண்டு கண்டிப்பாக மரணம் அடைஞ்சிருவார், கடைசியாக வந்து பாருங்க அப்படிங்கும்போது பார்க்கல. பரிதாபமான அந்த நபர் வாழ்க்கையில் எல்லாத்தையும் இழந்து, மனைவியை இழந்து, வாழ்க்கையை இழந்து, கடைசியில் வலி மிகுந்த மரணத்தையும் எதிர்கொண்டார். மரணம் அடைஞ்ச பிறகு இந்த நிர்வாகம் திரும்ப அந்த 3 மகளை கூப்பிட்டு, அப்பா மரணம் அடைஞ்சிட்டாங்க, அந்த கடைசி காரியத்துக்கு நீங்கள் வாங்க அப்படின்னு இருக்காங்க. 3 பேருமே எங்களுக்கு அநேக வேலைகள் இருப்பதால் எங்களால் அந்த கடைசி காரியத்துக்கு வர முடியாது, நீங்களே அதையும் செஞ்சு முடிச்சுங்க அப்படின்னு இருக்காங்க. இவங்க பேரை சொல்றதுக்கெல்லாம் எனக்கு அவ்வளோ கடுமையாக ஒரு கோபமாக இருக்கு. ஒரு மகள் நேபாளில் இருக்கிற மகள் பெயர் அனிதா, அடுத்த மகள் உத்தரப்பிரதேசம் பெயர் நிசா, அடுத்த மகள் மும்பை பெயர் பிரியா. ஒருத்தங்க நேபாள் தான், பக்கம்தான், மற்ற 2 இந்தியாக்குள்ளேயே தான் இருக்காங்க. 3 பேருமே வர மறுத்து, இதில் நேபாளில் இருக்கின்ற மகள் அனிதா என்ற பெண் மட்டும் வெறும் 5500 ரூபாயை அந்த நிர்வாகத்துக்கு அனுப்பி, இறுதி செலவு இந்த 5500 ரூபாய்க்குள்ள நீங்கள் முடிச்சுக்குங்க, ஆனால் கண்டிப்பாக அதை நீங்கள் வீடியோவை எடுத்து எங்களுக்கு அனுப்பணும், அந்த வீடியோக்குள்ளே அனுப்பணும், எங்கள் அப்பாவுடைய கடைசி அந்த இதை இருக்கிறத
அதை தாண்டி நாங்கள் வீடியோ காலில் வந்து பார்ப்போம்னு சொல்லி 3 பேருமே செல்ஃபோனில் வீடியோ காலில் வந்து அந்த அவங்க அப்பா உடலை தூக்கிட்டு போகிறது, அதை எரிக்கிறது எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போது அதில் ஒரு மகள், இந்த இறுதி காரியம் எத்தனை நேரம் நீடிக்கும், நாங்கள் இன்னும் குளிக்கலை சாப்பிடல, குளிக்கணும் சாப்பிடணும், அதனால் இதை நீங்கள் எத்தனை நேரம் நீடிக்கும்னு சொல்லி இந்த கேள்வியுமே அந்த ஒரு மகள் கேட்டாள். நிச்சயமாக வந்து அதாவது ஒரு மிருகங்கள் கூட சற்று ஈவிரக்கத்தோடு இருக்கும். இப்படி ஈவிரக்கமற்ற ஒரு பெண்களை வந்து நான் சமுதாயத்தில் பார்த்ததே கிடையாது. உண்மையாகவே அந்த நிர்வாகம் மட்டுமல்ல, அங்குள்ள மக்கள்கள், தன்னார்வலர்கள் அவங்களாம் சேர்ந்து தான் அந்த முதியவரை வந்து எரியூட்டினாங்க. அனைவருக்குமே அவ்வளவு கோபம் இந்த நிகழ்வை பார்த்துக்கிட்டு. அதுவுமே அந்த அந்த மகளோட முகத்தையெல்லாம் அந்த செல்ஃபோனில் பார்க்கும்போது அவ்வளோ எரிச்சலாக வருது. பார்க்குறக்கே ரொம்ப எரிச்சலாக இருக்குது. அவ்வளோ செய்த தகப்பன், உயிரை கொடுத்த தகப்பன், தன்னுடைய பொருளாதாரத்தை முழுவதும் கொடுத்து தகப்பன் வளர்த்தி விட்ட தகப்பனுடைய இவருடைய கடைசி இந்த நிகழ்வுகள்லாம் பார்க்கும்போது ஏன் இப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய ஆத்திரம் வந்துச்சு. இதில் அநேகர் வந்து அபத்தமாக, பைத்தியக்காரத்தனமாக அந்த பெண்களோட நிலைமை உங்களுக்கு தெரியுமா, இதெல்லாம் நீங்கள் விமர்சிக்கக்கூடாதுன்னு சொல்லி இதை போல் நிறைய கமெண்ட் வந்து அந்த செய்திகள் போயிட்டுருக்கு. மிக பரவலாக வந்த செய்தி போன வாரத்தில், சட்டத்தை மாற்ற வேண்டும், முதியோருக்கு ஆதரவாக இப்படி செயல்படும் பிள்ளைகளை கைது செய்யும் அளவுக்கு சட்டம் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி இந்த முதியோர் பிரச்சனை போயிட்டு இருக்கு. அநேகர் வந்து இந்த நடுநிலை நக்கிகள், இவனுக்கு எப்போவுமே பிரச்சனைக்குன்னே இருப்பானுங்க. இவனுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த மகளுடைய சூழ்நிலை தெரியுமா, சூழ்நிலை தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள்லாம் பேசணும் அப்படிங்கிறாங்க. இது என்ன சூழ்நிலை பார்த்தாலே புரியுது. உள்ளே இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச அநேக வெளிநாடுகளில் வாழும் பெற்றோர்கள், பிள்ளைகள் வந்து அவங்க இந்த அம்மா அப்பா பிள்ளைகள் மரணம் அடையும் போது இன்றைக்கெல்லாம் வந்து சில நாட்கள் பத்திரமாக வைக்கக்கூடிய சவப்பெட்டிகள், சவக்கிடங்குகள் இருக்குது. ரொம்ப நாளே வைக்கலாம். அதுக்கப்புறம் அவங்க வந்து டிக்கெட் கிடச்சி, விசா கிடச்சி வந்து பங்கெடுக்கிறாங்க. அப்படி இருக்க சூழலில் உள்ளுக்குள்ளேயே இருந்துக்கிட்டு, பக்கத்து மாநிலத்தில் இருந்துக்கிட்டு இதை தவிர்த்தது, அதுவுமே கடைசியாக அவரை தனியாக விட்டது, எப்போ முடிப்பீங்க, நான் குளிக்க போகணும், சாப்பிட போகணும்னு சொல்கிறது, இதெல்லாமே வந்து மனித பிறவிகள் அல்ல. இவர்களுக்கு வக்காலத்து வாங்குபவர்களும் மனித பிறவிகள் அல்லன்னு சொல்லணும். ஆனால் இதில் அந்த நிர்வாகம், அந்த எரியூட்டிய நிர்வாகம், தங்க வைத்திருந்த நிர்வாகம், அவர்கள் அனுப்பிய அந்த 5100 ரூபாயை திரும்ப அவங்களுக்கே அனுப்பிட்டாங்க. இந்த பணம் வந்து வேண்டாம், பாவப்பட்ட பணம் வேண்டாம் அப்படின்னு இருக்காங்க. அதை தாண்டி தன்னுடைய வாழ்க்கையே மகள்களுக்காக கொடுத்த அந்த முதியவர் அந்த கடைசி இறந்த தினத்தன்றுமே அவருடைய கண்ணை தானமாக கொடுத்து விட்டு தான் எரிந்து போனார். இரண்டாவது மிகவும் பாதித்த விஷயம் வந்து தமிழ்நாடு பிரபல யூடியூபர் சவுக்கு சங்கரின் 13 வயது மகன் தூக்கு போட்டுக்கொண்ட சம்பவம். 13 வயசு பையன், சந்தோஷமாக விளையாட வேண்டிய பையன் தூக்கு போட்டு சாகணும் அப்படின்னா எத்தனை நாள் அதை பற்றியே சிந்தித்து கொண்டு இருப்பான்னு சொல்லி நிச்சயமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். அதாவது வாழும் போது நம்மோடு இருப்பவர்களோடு நேரம் கொடுத்து பேசாமல், சந்தோஷமாக நேரத்தை செலவிடாமல், மரணம் அடைந்த பிறகு பொய்யாக அதற்கு முட்டு கொடுப்பது, அதெல்லாம் மிகப்பெரிய தவறு. 13 வயசு பையன் தூக்கு போடணும்னு நினச்சிருக்கானா பல நாளாக அவனுக்குள்ள அந்த சிந்தனைகள் ஓடிக்கொண்டே இருக்கும். அவன் மரணம் அடைந்த பிறகு ஒரு தரப்பில் அவன் வந்து படிக்கிறதுக்கு விருப்பப்படலைன்னா, படிக்க விருப்பப்படுற எந்த பையனுமே தூக்கு போட மாட்டாங்க. இந்த பசங்களில், படிக்கிற பசங்களில் 70% பேர் படிக்க ஆசை இல்லாத பசங்க தான். எந்த பையன் ஆசைப்பட்டு படிக்கிறான்? அதெல்லாம் கிடையவே கிடையாது. மிகப்பெரிய ஏக்கம் அந்த பிஞ்சு பையனுடைய மனதில் இருப்பது புரியுது. தகப்பனும் தாயும் இருந்தும் அனாதை, இதுதான் முக்கியமான காரியம். அவன் என்ன நினச்சிருப்பான், அப்பாவை வந்து தமிழ்நாட்டுக்கே தெரியுது, தமிழ்நாட்டுக்கே தெரிகின்ற பிரபலமான நபர், ஆனால் அவருடைய அந்த அரவணைப்பு இல்லையே, அன்பு இல்லையே, நம்ம தன்னை தொடவில்லையே. இந்த ஏக்கம் மிகப்பெரிய ஏக்கமாக இருக்கும். தமிழ்நாட்டில் பிரபல யூடியூபர் தன்னை பார்க்கவில்லையே, சொந்த மகனை பார்க்காத அப்பா உலகத்திற்கே அறிவுரை கூறுவது,
என்னன்னே சொல்கிறதுன்னு புரியல. அதை தாண்டி அவனுடைய தாயாரும் அவனோடு அவனை வந்து அவர்களோடு வைத்து கொள்ளாமல் தாத்தா பாட்டி வீட்டில் விட்டு பார்த்துக்கிட்டது. அதுக்கு ஏன் அந்த சூழல்னு சொல்லி புரியல. இவங்க 2 பேருமே பிரிந்து வாழ்கிறாங்க. அதுக்குள்ளெல்லாம் போகவே வேண்டாம், தனிப்பட்ட அவர்களுடைய விஷயம் பேசுறதுக்கே எனக்கு விருப்பம் இல்லை. முதல்ல அந்த சின்ன பையனுக்காக தான் பேசினேன். அவங்க அம்மாவுமே இவனை ஏன் தனியாக விட்டார்கள் என்று புரியல. ஒருவேளை அவங்க அம்மாவுக்கு பொருளாதார சூழல் இடம் கொடுத்துருக்கலாம். இந்த பையனை வந்து அங்கே வைத்து பார்க்க முடியாத கடின பணியில் இருந்திருக்கலாம். வழக்கறிஞருங்கிறாங்க, ஒரு பக்கம் குமாஸ்தாங்கிறாங்க நீதிமன்றத்தில், சரியாக தெரில. ஆக மொத்தம் அப்பா அம்மா இருந்துமே அந்த பையன் அனாதையாக இருந்திருக்கான். அதை தாண்டி பள்ளிகளுக்கு செல்லும்போது எல்லா பிள்ளைகளுக்குமே அப்பா அம்மா ஏதோ ஒரு ஏழையோ நடுத்தர வர்க்கமோ பணக்காரனோ வந்து கூட வருவது, பேசி மகிழ்வது மிகப்பெரிய ஏக்கத்தை கொடுக்கும். ஒருவேளை அப்பா அம்மா செத்துட்டா கூட பரவாயில்ல, செத்துட்டாங்க அப்படின்னு இருக்கலாம், தலை விதி அப்படின்னு. இப்படி இருந்தும் இல்லாமல் இருப்பது ஏற்றுக்கொள்ள முடியாத நிலையில் தான் 13 வயசில் அந்த சின்ன பையன் யோசித்து யோசித்து வேதனைப்பட்டு அதை தாங்க முடியாத அளவுக்கு போன பிறகு இந்த தூக்கு போடும் முடிவுகளை எடுப்பது. இந்த நிகழ்வு கூட எனக்கு ஒன்றும் பெருசாக ஆத்திரத்தையோ எதுவுமே வரவழைக்கல. அதை தாண்டி நிச்சயமாக அந்த பையனை போய் கடைசி முறையாக சவுக்கு சங்கர் பார்த்துருக்கணும். சரி, ஒருவேளை பயப்பட்டிருக்கலாம். இத்தனை நாள் பிரிஞ்சு வாழ்ந்துக்கிட்டு சாவன்னைக்கு வந்தால் அந்த உறவினர்கள் அங்கே பிரச்சனை பண்ணலாம். இன்னைக்கு மட்டும் நீ ஏன் வந்து பார்க்க வந்தேன்னு சண்டைக்கு வரலாம், அடிக்கலாம், அதளவுக்கு கூட போகலாம். சாவு வீட்டில் என்ன வேணால் நடக்கலாம். அதுக்காக சவுக்கு சங்கர் போகவில்லை என்று எடுத்துக்கலாம். ஆனால் அதை தாண்டி அந்த பையன் தூக்கு போட்டு செத்துருக்கான். அன்றைக்கு செய்திகள், அதாவது பேட்டி கொடுப்பது எனக்கு அவ்வளோ பெரிய ஆத்திரத்தை வரவழைச்சது. என்னால் நம்பவே முடியல. இப்படி வந்து ஒரு ஈவிருக்க மட்டும் மனிதன் ஒருத்தர் உலகத்தில் இருப்பான்னு சொல்லி, யாரோ அந்த பையனுக்கு யாரோ சவுக்கு சங்கர் யாரோ எல்லாமே யாரோ என்றாலுமே ஒரு 13 வயசு பையன் தூக்கு போடுறானே அப்படிங்கிற அந்த வலி என்ன குதிச்சு, சின்ன பையன் தூக்கு போட்டான்னு சொல்லி. ஆனால் பெற்ற தகப்பன் எந்த வித ஒரு இதுவுமே இல்லாமல் 3 பேர், சவுக்கு சங்கர், ஒரு பெண்மணி, இன்னொரு பையன், 3 பேர் சேர்ந்து செய்திகளை கொடுத்தது ஏற்றுக்கொள்ள முடியாத காரியமாக இருந்துச்சு. இரும்புத்தனமாக இருக்கலாம், தப்பு இல்லை. கடமைகளில் இரும்புத்தனமாக இருக்கலாம். ஆனால் மகன் செத்து கிடக்கிறான், தூக்கு போட்டிருக்கான், 13 வயசு பையன், ஒரு பைத்தியக்கார மாதிரி உட்கார்ந்துக்கிட்டு பேசிகிட்டு இருக்குது. இதுக்கு வந்து அவர்களிடம் வந்து 2 விளக்கம்தான் இன்னும் ஏற்றுக்கொள்ள முடியாத இடத்துக்கு என்னை கொண்டு போச்சு. ஒன்று வந்து அந்த பையன் சவுக்கு சங்கட்ட கேள்வி கேட்குற பையன் சொல்கிறான், மனநல மருத்துவர் சாலினி அவர்கள் சொன்னாங்க, சவுக்கு சங்கர் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் அவருக்கு பிடித்தமான காரியத்தை செய்ய வேண்டும், அப்படி செஞ்சாதான் அந்த பையனுடைய வருத்தத்திலிருந்து வெளியே வர முடியும் அப்படின்னாங்க. ஒரு பைத்தியக்காரன் மாதிரி புரிஞ்சிக்கூடாது. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நெடும் காலத்தில் சவுக்கு சங்கருக்கு ஏற்கனவே அம்மா மரணம் அடைஞ்சிருக்காங்க, இப்போ அந்த பையன் மரணம் அடைஞ்சிருக்கான். வருகின்ற காலம் முழுவதுமே அதையே நினைச்சு கொண்டிருந்தா அவருடைய எதிர்காலமே பாதிக்கப்பட்டுரும். அதனால வருகின்ற காலங்களில் நிச்சயமாக அவர் இதை மறந்திருக்க வேண்டும் என்றால் அவருக்கு பிடித்தமான காரியத்தை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் அவங்க சாலினி அவர்கள் சொல்கிறாங்க. அது அப்படி தான் புரிஞ்சுக்கணுமே ஒழிய, பைத்தியக்காரன் மாதிரி பையன் செத்துருக்கான் பார்க்க போல அடக்க நடக்கலை லூஸு மாதிரி எல்லாம் உட்காந்துட்டு வீடியோ போடக்கூடாது. வீடியோ போட்டுக்கிட்டு அதுக்கு முட்டு கொடுக்கக்கூடாது. அதுவுமே ஒரு மருத்துவர் சொல்கின்ற சரியான காரியத்தை தவறாக சித்தரிக்கக்கூடாது. இதெல்லாம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அங்கே உட்காந்துருக்கிற பெண்மணி அவங்க பேசின பேச்சை என்னால் ஏற்றுக்கவே முடியல. ஏற்கனவே சவுக்கு சங்கரை வந்து ஒரு சேனலில் ரொம்ப கிண்டல் பண்ணுவாங்க. ரொம்ப எனக்கு அந்த சேனல் அந்த பசங்க பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். தாவேக்கா விஜய் அந்த அரசு மற்றும் சவுக்கு சங்கரை வந்து ரொம்ப கிண்டல் பண்ணுறது அவங்களோட வழக்கம். கிண்டல் செய்வது உரிமை, அதை போல வீடியோக்களை தடுக்கக்கூடாது. இந்த மக்களுக்கு ஒரு சின்ன அருமருந்து அமையும். கோபி சுதாகர் மேலும் அவர்களாம் செய்கிறது, அதையுமே தடுப்பது. கடைசியாக கோபி சுதாகரோட வீடியோவை வந்து திமுக எடுக்க வச்சது மிகப்பெரிய தப்பு. அந்த பசங்க அவங்க நிகழ்ச்சி நடத்தும்போது இதை பற்றி பேசுவாங்க, நான் நம்பலை. ஆனால் சவுக்கு சங்கட்ட எனக்கு அந்த கேள்வி கேட்குற புள்ள அந்த பெண் சொல்கிறாங்க, சார் உங்கள் பேச்சை கேட்டு தான்
தமிழக முதல்வர் ஆட்சி செய்கிறாங்கிறாங்க. இதை வந்து அவனுக்கு ஏற்கனவே அந்த பசங்க ஏற்கனவே ஓட்டினாங்க. ஆனால் நிஜமாக ஒரு மனநல சரியில்லாத கும்பல்களாக இருந்து கொண்டு தமிழக முதல்வர் வந்து சவுக்கு சங்கர் சொல்கிறத கேட்டு தான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கார். அப்படின்னா அப்போ அந்த தமிழ்நாட்டில் தலைமை செயலகம் எதுக்கு இருக்கு? எண்ணற்ற IAS அதிகாரிகள் எதுக்கு இருக்காங்க? ஒரு சவுக்கு சங்கர் போதுமே. தமிழக முதல்வரே சவுக்கு சங்கர் சொல்கிறத கேட்டு தான் ஆட்சி நடத்துகிறாங்க என்று சொல்லி தங்களை தாங்களே பெரிதாக எண்ணி ஒரு பைத்தியக்காரர்களை போல இருப்பது. ஏற்கனவே சவுக்கு சங்கர் வந்து மனநலம் பாதிக்கப்பட்டவர் சொல்லி எனக்கு கொஞ்சம் தோணும். குறிப்பாக 2 காவல்துறை அதிகாரிகளை குறிவைத்து திரும்ப 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 அவர்களே தாக்கியது. ஒன்று அருண், சென்னை ஆணையராக இருந்தவர், அருணை வந்து குறி வச்சது. இன்னொன்று வந்து திருச்சியில் SP நினைக்கிறேன் வருண்குமார் அவர்களை, அவர்கள் குடும்பத்தையே சவுக்கு சங்கர் வந்து தொடர்ச்சியாக குறி வைக்கும்போது சவுக்கு சங்கர் சற்று மனப்பிராந்தி உள்ளவர்னு சொல்லி எனக்கு கொஞ்சம் இருந்துச்சு. ஆனால் இப்போ அந்த பெண்ணும் சவுக்கு சங்கர் இருவருமே மிகப்பெரிய மனப்பிராந்தி பைத்தியங்கள் உள்ளவர்கள் என்று புரியுது. அதாவது தமிழக அரசே இவர்கள் சொல்வதை கேட்டுதான் தினம் தினம் நடக்கிறது என்பது போல இவங்க பேசுறது பைத்தியகார்த்தனம். ஒன்றை வந்து எல்லாருமே புரிஞ்சுக்கணும். தமிழக அரசு என்பது எப்படியுமே செயல்பட்டு கொண்டே இருக்கும். இது எளிமையாக விளக்கணும்னா, தமிழ் சினிமாவில் நடித்த ஒரு குப்பை தொட்டி வந்து தமிழ் சினிமாவில் நடிச்சிருக்குன்னு வைங்களேன், இருக்கு காட்சியில். அந்த குப்பை தொட்டி தமிழக முதல்வர் போட்டிக்கு நின்னா நிச்சயமாக ஜெயிக்க வச்சிருவோம். அதற்கு எதிராக வந்து ஒரு ஆற்றல் படைத்த சிந்தனை திறமை மிக்க ஒரு தலைவர் நிற்கிறாரு. அவர் சொல்றாரு, தமிழகத்தை இப்படி எல்லாம் மாற்றிடுவேன், இந்த அலங்கோலங்களை எல்லாம் இப்படி மாற்றுவேன், இதெல்லாம் செய்திடுவேன், தமிழ்நாட்டை சொர்க்கமாக மாற்றுவேன்னு சொல்றாரு. அவருக்கு எதிராக அந்த தமிழ் சினிமாவில் நடித்த குப்பை தொட்டி ஒன்றும் பேசாமல் நிற்குது. குப்பை தொட்டி தான் ஜெயிக்கும், அதுதான் முதல்வராகும், தமிழ்நாடும் ஓடும், எந்த பிரச்சனையுமே இருக்காது. சவுக்கு சங்கர் கும்பல் புரிஞ்சுக்கணும். ஏன்னா தலைமை செயலகம் IAS அதிகாரிகள் சொல்லி இதுக்கு தான் வைக்கிறது. தனிப்பட்ட முறையில் மிகப்பெரிய ஆளுமை திறமை உள்ளவர்களை படிக்க வைத்து மிகப்பெரிய திறமை உள்ளவர்களை ஒவ்வொரு முதலமைச்சர் பின்னால் அதிகமாக அமைச்சர் பின்னால் இருக்க வைத்து அவர்கள் தான் இப்படிலாம் செய்யலாம் சொல்லி அறிவுரை கொடுத்து அந்த நாட்டை மாநிலத்தை நடத்துவது. குப்பை தொட்டி முதலமைச்சராகி சின்ன சின்ன குப்பை தொட்டிகள் அமைச்சராகி MLAக்கள் ஆனாலுமே தமிழ்நாடு என்றும் போல ஓடிக்கொண்டே இருக்கும், முன்னேறிக்கொண்டே இருக்கும். அதை தாண்டி தமிழக மக்கள் இதெல்லாம் எதையுமே பார்க்காம அவர்கள் அவங்க வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. தினம் தினம் யார் அங்கே வந்திருக்கா அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க, அவங்க வேலையை செய்வாங்க, அவர்கள் வீட்டை முன்னேற்றுவார்கள். அந்த வீடு முன்னேறுவதன் மூலமாக நாடு முன்னேறும். இது அப்படிதான் பார்க்கணும். நல்ல அஸ்திவாரம் இங்கே போடப்பட்டிருக்கு. பெருந்தலைவர் காமராஜர், பேரறிஞர் அண்ணா, தந்தை பெரியார் போன்ற ஒரு சிந்தனைக்கு அப்பாற்பட்ட சொத்துக்கள், தமிழ்நாட்டு சொத்துக்கள் மிக சிறந்த அடித்தளத்தை தமிழ்நாட்டில் போட்டிருக்காங்க. அதுக்கு மேலே எப்படி எழுப்பப்படக்கின்ற கட்டடமே மிக கம்பீரமாக எழுந்து நிற்கும். இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். அதனால சவுக்கு சங்கர் பைத்தியக்காரரை போல யோசிக்காம, அந்த பெண்மணி பைத்தியக்கார பெண்மணி போல பேசாமல், பெரிய குப்பை தொட்டி தமிழக முதலமைச்சர் சினிமாவில் நடித்த பெரிய குப்பை தொட்டி தமிழக முதலமைச்சராக வந்துமே சின்ன சின்ன குப்பை தொட்டிகள் அந்த சட்டமன்றத்தில் MLAக்களாக இருந்தாலுமே தமிழகம் கம்பீரமாக முன்னேறி செல்லும் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நன்றிகள்.